ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் தான் உங்களோட லக்ஷன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பெர்முடா மேட்ச்சு மாதிரி தான். ஆனால் பெர்முடா இல்லை, பேர் மேட்ச்சு. இப்போ இங்கே இங்கே இந்த இடத்துல இறங்கும், ப்ளூ ஜோனில் தாண்டி போயிடும் கைஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், அதுதான் ஃபன்னாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா இல்லைன்னா நம்ம இது தாண்டலைன்னா என்னத்தையும் அவனுக்கு கூட இறங்கியிருந்தோன்னா நம்மளையும் காலி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நமக்கு இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு கைஸ். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிப்புலாம் கிடச்சிச்சு, அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கைஸ். அங்கே சிப்புலாம் நிறையா கிடச்சிச்சு. இல்லைன்னா நம்மளாம் அழகாக அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஒருத்த நாள் தப்புன்னு காலி பண்ணிடுவானுங்களா. காலி பண்ண உடனே அப்புறம் இன்னும் அப்புறம் அவனுக்கு இருக்குவேன். அப்படி இப்படின்னு பண்ணி தப்பிச்சுருவாங்க. அப்படி இப்படி பண்ணி தப்பிச்சு லைஃப் காலி வச்சா கஷ்டம் தப்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்னா மெடிக்கேட் போட்டிருந்தான். கையில் கன் வேறு, அவனுக்கு கூட போய் சண்டை போட முடியாது. ப்ளஸ் பாயிண்ட்டு அதில் வேறு ஒரு பாயிண்ட்டு. இது இல்லை, என்ன கன்னும் இல்லை, ஃபிஸ்ட்டும் இல்லை, ஃபிஸ்ட்டு பவரும். அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக உள்ளே போய்ட்டு ஃபேமஸ் எடுத்துட்டேன். ஃபேமஸ் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, நான் ஓட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்டா சிப்பு வச்சு நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட இங்கே குதித்து அங்கே குதித்து டேரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறேன். இந்த வீடு மரக்கட்டை வீட்டுக்குள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளே போனோடனே நான் என்ன பண்ணுவேன்னா, கன்ஸ்லாம் கிடைக்கும், ஷார்ட் ரேஞ்ச் எல்லாமே, அதெல்லாம் எடுத்து அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே போய்ட்டு இந்த கன் எடுப்பேன். செட் ஆகாது. அப்புறம் மேக் 10 எடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் மேலே போவேன். மேலே போனால் இது இருக்கும், கிங்ஃபிஷர். அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே அப்புறம் மேலே போய்ட்டு இது இருக்கும், அந்த பேர் விஎஸ்எஸ்ஸு. அப்புறம் அதை எடுத்துட்டதுக்கப்புறம் நான் போயிட்டுருப்பேன். அப்புறம் அவன் நாக் வருவான். நான் ரிவே பண்ணிட்டு போகும்போது அவன் நாக் வருவான். நான் டேரெக்டாக ரிவே பண்ணலாம், இதுவாக நான் எதிர்த்து ரிவே பண்ணலாமே, பரவாயில்ல அவங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது, டீம்மேட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் பாருங்கள், அப்படியே இங்கே இதுவாக இருப்பானுங்களா, அப்போ நான் க்ளோவல் போட்டுருவேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. க்ளோவல் பண்ணாலும் எப்பயோ நாக் பண்ணிட்டுருப்பானுங்க. அப்புறம் நாக்குப்பா இப்போ ஓகே ரிவே பண்ணிடலாம் கன்ஃபார்மாக பண்ணிட்டுருப்பேன். அப்படியே பாருங்கள், இங்கே எகிரி வருவான் பாருங்கள், அந்த இதுவாண்ட கம்பத்தாண்ட சைடில் வருவானுங்க. அப்படியே இவன் நடிக்கலான்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பாதிரியே அப்புறம் அப்படி நடிக்கலான்னு சந்தி கொண்டு தான் பார்க்குறேன். அதிகம் அப்புறம் இதே இது போட்டான், அது இந்த விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேட் போட்டுட்டு அவன் இது வச்சுட்டு வச்சுட்டு இருக்கவும் நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கிறான் பாருங்கள் டப்புன்னு. நான் என்ன பண்ணாலும் அங்கே போய் வேலை பண்ணுவேன், இங்கே போயிடுவேன். ஆனால் காலைக்கு அதில் உட்காந்துட்டு அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இதுக்குள்ளே வர மாட்டேங்குது 2 லெவல் போட்டா. அதனால் அங்கே உட்காந்துருந்தேன்னா பண்ணி விட்டு அப்புறம் பார்ப்பேன். பார்த்தா ரிவே ஆக மாட்டேங்குது. அப்புறம் மெடிக்கேட் போகிறதுக்குள்ள அவனுங்க ரிவே வந்துடுவானுங்க. அப்புறம் நான் போயிட்டு M10 என்ன லூட் இருக்கோ அவனுங்க வாட்டுக்குள்ள நம்ம எடுத்துலான்னு சொல்லிட்டு M10 மேக்ஸ் எடுத்துட்டேன். போயிட்டேன் கிளம்பி. இங்கே தான் சேஃப் இல்லைன்ட்டு அப்புறம் டேரெக்டாக அங்கே போனேன். அங்கே எவன் வச்சானோ அவனை ஃபஸ்ட்டு அங்கே இறங்க மாட்டேன். அங்கே தான் இறங்கினாலும் சரி நானும் போயிட்டேன். ஒருத்தனை இறங்கின உடனே அடுத்த செகண்ட் இறங்கினேன். கொஞ்ச நேரத்தில் டப்புன்னு அடிப்பானுங்க. ஒருத்தன் அடிப்பான் பாருங்கள், அவள் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இறங்கினாலும் அடிக்கிறான் பாருங்கள், அவள் தான் நாட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை விஎஸ்எஸ் அது வச்சு அடித்தோடனே அவருக்கு டேமேஜ் போட்டு நீ மேக்ஸ் பண்ணிக்கோங்க விஎஸ்எஸ். அது ரொம்ப இதுவாக இருக்கும், யூஸாக இருக்கும். போயிட்டு அப்புறம் எங்கே போனேன்னா டேரெக்டாக இங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன், எனிமி கிடைப்பானா அப்படின்ட்டு. இங்கெல்லாம் வெஸ்ட்டு தேடிருந்தேன். வெஸ்ட்டு அங்கே காட்டிட்டு லொக்கேஷனில் இந்த வெஸ்ட்டை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த லெவல் 3 அது ஒரு பேங்க் இருந்துச்சு. வேறு வேஸ்ட் ஆகும் திருப்பி அதே லெவல் 3 இருந்துச்சு. அதையும் அந்த வெஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக அங்கே போவேன். அந்த
என்ன அந்த ட்ரோன் ஆண்ட போவேன். அந்த ட்ரோன் ஆண்ட போனோடனே பார்த்தா இவனுங்க எல்லாம் அங்கே ஒருத்தன் சுட்டுட்ருப்பான். அப்புறம் அங்கே பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள், காட்டுவாங்க. அது வீட்டுக்குள்ளே இருப்பான் ஒருத்தன். அப்புறம் அங்கே இது அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான். இது பார்த்தீங்களா சொன்ன மாதிரி. அப்புறம் என்னடா இதுக்குள்ளே சரி ஊக்காங்க போட்டு உக்காரலாம், வருவான் வேணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு. சரி ஊக்காங்க வேறு காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போயிட்டேன். பக்கத்தில் பண்ணி ஊக்காங்க அப்புறம் நான் அப்படியே மேலே ஏறினேன். ஆனால் இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவே M10 வச்சுருந்தேன்னா எப்பயோ அவனும் நாக் ஆகிட்டு இருந்தான். நாக் பண்ணிட்டான். ஒரு நல்லா பண்ணிட்டேன். இவன் எடுத்து லூட் அடிக்கலான்னு போயிட்டானுங்க. நீங்கள் டேரெக்டாக லூட்லாம் அடிச்சுட்டுங்க. இப்போ நல்லா பண்ணேன். ஒரு மெடிக்கெட் போட்டு அதான் சேஃப்டி நமக்கு வேறு. ஒரு மெடிக்கெட்லாம் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுனா இங்கே பார்த்துட்ருக்கேன் நான் வருவானான்ட்டு. அப்புறம் லூட்டு பார்க்க இப்போல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு போய்ட்டு டேரெக்டாக கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கூட நின்றுருந்தேன். இவங்க கூட ஏதாச்சும் இதாக இருக்கும். அப்புறம் போய்ட்டு டப்புன்னு கிளம்பி போயிட்டேன். இவனுங்க எல்லாம் போயிட்டானுங்களே நம்ம கூட ஹெல்ப் பண்ண இன்னொருத்துக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னே இந்த லெவல் 3 வெஸ்ட்டு ஃபுல்லாக காலி. இப்போ லெவல் 2 வெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் இருப்பான். அந்த இதுவாங்க இல்லை இப்போ வராது ஃபைட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ஃபைட்டு. அப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுங்க இங்கெல்லாம் லூட் அடிச்சிட்ருப்பானுங்க. அங்கெல்லாம் என்ன பண்ண அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ட்ராப் போடுவானுங்க. 2 ட்ராப்பு போடுவானுங்க. ட்ராப்பு 2. சரி என்ன பண்ணுவானுங்க இவனுங்களாம் 2-3 பேரை கிளம்பி போயிடுவானுங்க. நான் 3 பேர் கிளம்பி போயிட்டுருக்கும்போது நானும் கிளம்பி போயிட்டேன் கூட. அப்புறம் என் கூட ஒருத்தர் தான் பக்கத்தில் 2 பேராக தெரில. ஆனால் டவுன் ஆயிடுவானுங்க. ஆனால் எத்தனை பேருன்னு தெரில. ஆனால் டவுன் ஆயிடுவானுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னா டேரெக்டாக போயிட்டு என் டீம்மேட் வேறு இருக்கான், அவனையும் டவுன் பண்ணிடுவானுங்க. அவனுங்கள டவுன் ஒருத்தர் இருப்பான்ல அவனையும் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. நான் அதுக்குள்ளே வச்சு அழுத்திட்டு அப்புறம் நான் டப்புன்னு போய்ட்டு ரிவே பண்ணிட்டேன். 3 பேர்த்து ரிவே பண்ணிட்டேன். 3 பேர்த்து ரிவே பண்ண உடனே என்ன ஆயிடும்னா பாருங்கள் இங்கே அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். மேட்ச் நடக்க பாருங்கள். அப்படியே சொல்கிறேன். இப்படியே சொல்லிட்டு எல்லாம் முக்கியாக போயிடும். சரி அங்கே வச்சு உட்காரலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே போனால் எங்கே உட்காருது அங்கே உட்காருது இங்கே உட்காதான்ட்டு பார்த்துட்டு மேலே ஏறி போயிட்டேன் ஃபுல்லாக. யாருமே இல்லை சுற்றி பார்த்தேன். நான் இடத்துல யாருமே. அப்புறம் நான் போயிட்டு இங்கே உட்காந்துட்டேன். கூட ஒருத்தன் வந்துடும். அவனும் கிளம்பி போயிடுவான். பாருங்க நாங்கள் உட்காந்து நின்றுருக்கானுங்களா. அதில் 2வது இருக்கான் பாருங்கள் ஃப்ளா கேரக்டர். அவன் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணான்னா அதனால் நம்ம தான் போயா